Hi friends, welcome to Dala Kitchen. நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு டெம்பிள் ட்ரெடிஷனல் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பேரு சம்பார தோசை. சம்பார தோசை செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. சம்பார தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், தோல் உளுந்து 1/4 கப், சுக்கு பொடி, மிளகு பிளஸ் சீரக பொடி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. இப்ப சம்பார தோசை செய்ய போறது எப்படின்றத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாவை பத்தி சொல்லிடுறேங்க. பச்சரிசி 1 கப், தோல் உளுந்து 1/4 கப் சொல்லியிருந்தேன். இதை நம்ம வீட்டுல இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அதே பதத்துக்கே அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி புளிக்கவும் வச்சிருங்க. ஆனா மாவு கொஞ்சம் கெட்டியமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து இப்ப பேன் எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ஃபுல்லா நெய்யிலே செய்யுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஏன்னா இதுல நெய்யோட மனம் இருக்க தான் ரெசிபியோட டேஸ்ட் இன்னும் கூடுதலா இருக்கும். இப்ப நெய் கொஞ்சம் விட்டாச்சு. பேன்ல கருவேப்பிலைய போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு முக்கியமானதும் கருவேப்பிலை தாங்க. அதோட ஃபிளேவர் இதுல அதிகமா நம்மளுக்கு தெரியணும். எவ்வளவு கருவேப்பிலை வேணாலும் நீங்க இதுல சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அது பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்ப நல்லா பொன்னிறமா வறுத்து விட்டுருங்க. இப்ப வறுத்த கருவேப்பிலைய இப்ப பாத்தீங்கன்னா பொன்னிறமா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது பாருங்க, லைட் பிரவுன் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப அந்த மாவுல இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்தது சுக்கு பொடி சொன்னேன். சுக்கும் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ஃபிளேவர் கொடுக்கும். சோ 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுக்கு பிடிச்சவங்க அதிகமாவே சேர்த்துக்கோங்க. சுக்கும் மெயின் தாங்க இந்த ரெசிபிக்கு. அடுத்து மிளகு சீரக தூள் சொன்னேன். இந்த மிளகு சீரகத்தை மையா அரைச்சிடாதீங்க, 1-2 அரைங்க. அப்பதான் அந்த மிளகோட காரம் தான் இதுல காரத்தே அதிகமா தூண்டும். சோ காரத்துக்கு மிளகு 1-2 இருந்தா சாப்பிடும்போது நல்லா மிளகோட காரத்தோட பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ 3த்தையும் சேர்த்தாச்சு. மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கலந்து விட்டுருங்க. அடுத்து பேன் போட்டுக்கோங்க. அதுல கொஞ்சம் நெய் ஃபுல்லா விட்டுருங்க. ஏன்னா தோசை ஃபுல்லா நெய்ல தான் வேக போகுது. நம்ம இந்த இடத்துல பேனை ஏன் யூஸ் பண்றேன்றதையும் நான் சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க. கோயில்ல இந்த தோசையை கேக் மாதிரி சாஃப்டா நல்லா மொத்தமா பீஸா மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்ரீரங்கம் போனவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மெத்தட்ல தான் செய்யறதுக்காக தான் நான் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்க பேன் வேணாம், தோசை கல்ல செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா தோசை கல்லையும் தோசை மாதிரி ஊத்தி நீங்க செஞ்சுக்கலாம். ஆனா அந்த கோயில்ல கொடுக்குற அந்த சம்பார தோசை மாரி வேணும்னா நீங்க பேன்ல நல்லா மொத்தமா, இப்ப நான் ஊத்தி காட்டியிருக்கேன் பாருங்க தோசை, அந்த மாதிரி நல்லா மொத்தமா அந்த நெய் எவ்வளவு ஊத்திருக்கணும் அந்த அளவுக்கு மொத்தமா மாவை ஊத்தி தோசைய ஃபுல்லா தடவி விட்டுருங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஃபுல்லா நெய்லயே வேகணுங்க தோசை. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நெய் ஓரங்கள்ல ஃபுல்லா வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க ஃபிளேவருக்கு கருவேப்பிலைய மேல மாவு மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலையும் இதுல ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக நம்ம கருவேப்பிலை எவ்வளவு வேணாலும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மொத்தமா இருக்குங்க. ஸோ பார்த்து கவனமா ரெண்டு கையில ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ இன்னொரு கையில சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு மெதுவா திருப்பி போடுங்க. இப்ப நான் மெதுவா 2த்தையும் சப்போர்ட் பண்ணி திருப்பி போடுறேன் பாருங்க, அந்த மாதிரி மெதுவா போடுங்க. அப்பதான் தோசை பிய்யாம உங்களுக்கு அழகா திரும்பும். சோ திருப்பியாச்சு. இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அடியில ஃபுல்லா நம்ம ஊத்தின நெய் எல்லாமே அடியில அப்சர்வ் ஆகும் வேகிறதுக்காக. சோ இந்த தோசையை பத்தி நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. ஸ்ரீரங்க கோயில்ல இது ரொம்ப ஃபேமஸான தோசை. வருஷத்துல பாத்தீங்கன்னா 20 நாள் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அது சொர்க்கவாசல் திருவிழா அப்ப பகல் 10 10ன்னு 20 நாள் மட்டும்தான் இந்த கோயில்ல சம்பார தோசை விற்பாங்க. சோ அப்ப போனா மட்டும்தாங்க தோசையை நம்ம பார்க்க முடியும். அதுவும் அப்ப போனீங்கன்னா சீக்கிரமாவே தீர்ந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், வாங்கிடுவாங்க. கோயில்ல சொர்க்கவாசலுக்கு மிதிக்க போறோமோ இல்லையோ இந்த தோசையை வாங்கி சாப்பிடறதுக்கே என் வீட்டுக்காரு கிளம்பிடுவாரு, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா தோசை அடியில நல்லா அப்சர்வ் ஆகி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நடுவுல நீங்க மாவு வெந்துருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஸ்போக்கோ இல்ல கத்தியோ வச்சு நடுவுல குத்தி பாத்தீங்கன்னா தெரியும். மாவு அதுல ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் வேகலன்னு அர்த்தங்க. ஒட்டாம ஃப்ரீயா வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நான் இப்ப மெதுவா திரும்பியும்
2 கரண்டி சப்போர்ட்டோட திருப்பி போடுறேன் பாருங்க. இப்போ முன்னாடி பக்கமும் எவ்வளவு கோல்ட் ப்ரௌன்ல வந்துருச்சு பாருங்க. இப்போ எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு பாருங்க. இப்படிதான் சம்பார தோசை நம்ம கோயிலையும் கொடுப்பாங்க. இதுக்காக நம்ம ஒரு வருஷத்துக்கு 20 நாள் தான் கிடைக்கும்னு நம்ம 20 நாளுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம வீட்லயே ஈஸியா சூப்பரா செஞ்சிடலாம். இப்போ செஞ்சாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம கோயில்ல கொடுக்குற மாதிரியே பீஸா டைப்ல கட் பண்ணுங்க. 4 சைஸ்ல கட் பண்ணி ரொம்ப கொதிக்குது. சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்குங்க. செம்மையா இருக்கும். ஸோ நான் கட் பண்ண முடியாம கட் பண்றேன். உங்களுக்கே எனக்கு தெரியும் எவ்வளவு சூடா இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதை நான் செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்க செம்மையா கட் பண்ணி செம்மையா இருக்கு. நம்ம கோயில்ல ஸ்ரீரங்கம் கோயில்ல போனவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிதான் கொடுப்பாங்க. பீஸ் மாதிரி கொடுப்பாங்க. இதை கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சாஃப்டா மொத்தமா எவ்வளோ சூப்பரா நம்ம கேக் மாதிரியே இருக்கு பாருங்க. சுத்தி சுத்தி காட்டுறேன். நல்லா பாருங்க. நல்லா மொத்தமா எவ்வளோ கேக் சைஸ்ல நல்லா சாஃப்டா பதமா இருக்குன்னு பாருங்க. இதை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வீட்டுல செய்யுங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.